என்னங்க இது? ரோகிணிக்கு டெய்லி பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனைய சமாளிச்சு முடிக்கிற வேளைக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருது. சிறுகடிக்க ஆசை சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான எபிசோட்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ணாமலை பார்த்துட்டீங்களாண்ணா புதுசா ஒரு வேலை தேடி போறாரு. போற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையுமே கிடைச்சிருது. ஆனா அந்த வேலை வந்து ரோகிணியோட பையன் படிக்கிற ஸ்கூல் பக்கத்திலேயே இருக்கிறதுனால, எங்க ரோகிணி வந்து மாட்டிருவாளோன்னு ஒரு பயத்திலேயே இருக்காங்க. ஆனா, அண்ணாமலைக்கு இன்னும் அந்த விஷயம் தெரிய வரதில்ல. இவங்களும் ஸ்கூல் அட்மிஷன் போட்டு வெளியே வரும்போது எதர்ச்சியா அண்ணாமலைய பார்க்குறாங்க. பார்த்தவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஐய்யய்யோ! நம்ம மாமனார் வேலை செய்ற ஆஃபீஸ் பக்கமே ஸ்கூல் வந்துருச்சே! என்ன பண்ணுறது? இப்போ வீட்டையும் மாத்த முடியாது. என்ன பண்ணலான்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஒளிச்சுக்கிறாங்க. இது தெரியாத அண்ணாமலை சரி வந்து அந்த விஷயமெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா, முத்து பார்த்துட்டிங்கன்னா, கிறிஷ பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அம்மா அவங்க பாட்டியுமே வந்துட்டு முத்துவ வந்து ரொம்ப திட்டிட்டு இனிமேல் ஃபோன் பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால முத்து ரொம்பவே சோகத்தில இருக்காரு. அவன் பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. அதனால தான் அவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க. அவங்க இப்படி பேசுற ஆளே இல்ல. இத்தன நாள் பாசமா இருந்தாங்க. இப்ப திடீர்னு கொஞ்ச நாளா தான் இப்படி இப்படி மாறிட்டு வராங்க. யாரோ என்னமோ சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு முத்து. என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சவாரிக்கு போற இடத்துல எப்பனா எதிர்ச்சியா பார்த்தா கூட வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க எதனால இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு முத்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து வழக்கம் போல பூவெல்லாம் குடுத்துட்டு, சவாரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, மீனாவ ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்றான். இப்படி ஃபாலோ பண்றத பார்த்த மீனா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா வண்டி ஓட்டிட்டு வந்து ரோஹினியோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, இது மாரி யாரோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்றான். அவன் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. உடனே ரோகிணி வெளிய போய் பார்க்குறாங்க. வெளிய போய் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா, ஆமா யாரோ ஒருத்தன் மீனாவ ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இரு நான் போலீஸ் ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்றாங்க. அந்த டைம்ல முத்துவோட ஃபோன் வந்து சோஃபா மேல இருக்கு. எதர்ச்சியா ரோகிணி பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. ஐய்யயோ! முத்துவோட ஃபோன் இருக்கு. இத மீனா பார்த்துட்டா என்ன ஆகுறது? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சரி நைஸா பேசாத மாரி எடுத்துரலாம் அப்படின்ற மாரி போயிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே பேச்சு குடுத்துட்டு நைஸா முத்துவோட ஃபோன கையில எடுத்துக்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அன்டில் தென் பை பை.